ஹலோ வியூவர்ஸ். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி அவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில காலமாயிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நேத்தே வந்து சென்னையில ஐசியூல வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல தான் இருந்திருக்காங்க. பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில நேத்து அனுமதிக்கப்பட்டதுல இருந்தே பயங்கரமான செய்திகள் எல்லாமே பரவிட்டு வந்ததுங்க. ஸோ 94 வயதாயிடுச்சு. ரொம்பவே சீரியஸா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து மீண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் சோக நிகழ்வா இருந்தாலும், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள்ல கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. உடல்நலக்குறைவால சென்னை காவேரி மருத்துவமனையில தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர வந்து பயங்கரமான சோகத்தில ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்னதான் 94 வயசாயிடுச்சு, ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நீங்கா நினைவுகள் அதாவது இந்த 20ஸ் கிட்ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பெருசா தெரியாது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 80ஸ், 70ஸ் அந்த டைம் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு பெரிய நிகழ்வா தான் பார்க்கப்பட்டு வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பயங்கரமான ஒரு ஃபேமஸ் தான். 94 வயதான சௌகார் ஜானகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ஆழ்வார்பேட்டையில தான் வந்து வசித்து வந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்ல கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. வயது முதிர்வு காரணமா வீட்ல தான் இத்தன நாளா வந்து ஓய்வு எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவருக்கு நேற்று இரவே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அதாவது நேற்று இரவுனா, நேற்று முன்தினம்னு வச்சுக்கோங்களேன். முன்தினம் இரவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை காவேரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஐசியூல சௌகார் ஜானகி அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி தெரிஞ்ச உடனே நேத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ் மீடியா, எல்லா சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரபரப்பான தகவல்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காட்சிகளும் அவங்க ஐசியூல இருக்க மாரியும், அங்க ஐசியூக்கு போம்போது இருந்தது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் படப்பிடிப்பில எடுத்திருப்பாங்க போல. அதெல்லாம் வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்தது. ஸோ ஒரு சில பர்சனல் இஷ்யூவால அந்த மாரி இமேஜஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல போடல. ஸோ ஐசியூல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சௌகார் ஜானகி அவங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நேத்து தகவல் வெளியானவுடனே, அவங்கள சுத்தி இருக்க வட்டாரங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவருடைய உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் சீரா வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸா போனது. இன்னும் கவலைக்கிடமா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சில செய்திகள் வந்து வெளியிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயும் ஏத்துக்கவே முடியல. டக்குன்னு நேற்று முன்தினம் மருத்துவமனைக்கு போயி அட்மிட் ஆயி ஒரு மாரியா இருந்தது. இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ சௌகார் ஜானகி அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்களுடைய சொந்த ஊர் வந்து ஆந்திரா மாநிலத்தில ராஜமுந்திரி தான். செயற்கை சுவாச உதவியுடன் சௌகார் ஜானகி மருத்துவமனையில ரொம்ப தீவிரமான சிகிச்சை எல்லாமே குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அவங்க சுவாச பிரச்சனை அதுவும் இருந்திருக்கு. வயது முதிர்வு தான் மெயினான காரணம். பட் செயற்கை சுவாசம்லாம் குடுத்துருக்காங்க. 1960கள்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்ல ரொம்பவே பிஸியா இருந்திருக்காங்க ஆக்சுவலா. 1960கள்ல ஒரு பிரபலமான நடிகர் தான். அன்னையிலேருந்தே இன்னைக்கு வரைக்குமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சௌகார் ஜானகி அப்படின்னு சொன்னாவே நமக்கே தெரியும்ல, வாவ்! எவ்வளோ ஒரு பெரிய நடிகை, பெருசா சாதிச்சவங்க அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே பிரபலமானவங்க. அவங்க ஃபேஸ் இப்போ 20ஸ் கிட்ஸுக்கு ஞாபகம் வரல அப்படின்னா கூட, கண்டிப்பா அவங்களுடைய நேம் வந்து எல்லார் மைண்ட்லயுமே வருங்க. ஸோ 73 வருடங்களாக திரையில் ஜொலித்த சௌகார் ஜானகி 4 முதல்வர்களுடன் சினிமாவில் சமகாலத்தில் பயணித்தவர் தான். ஆந்திரா முதல்வரான என்.டி. ராமாராவ், தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர், கருணாநிதி, ஸோ ஜெயலலிதா ஆகியோருடன் திரைத்துறையில இவங்க வந்து பயணிச்சிருக்காங்க. சௌகார் ஜானகிக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. உடல்நல பாதிப்பால மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில இருந்தவங்க, இப்போ இறந்திருக்காது. பல பேர வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சோகத்தில ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்கள பொறுத்தவரைக்கும், இவங்க இதுக்கு ஆக்சுவலா இவங்க இறந்துட்டாங்க. நம்ம அத பத்தி சொல்றத விட இவங்களுடைய சாதனைகள் அப்படிங்கிறது வந்து இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு விருப்பமா இருக்கும். அ ஏன்னா அவங்க கலை படைப்புலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப, அந்த கலைய பத்தி பேசுறது தான் அவங்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அஞ்சலியாவே இருக்கும். ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு சௌகார் ஜானகி அவங்கள ரொம்ப பிடிக்கும், உங்க பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னாவே இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு,
கமெண்டில் சவுகார் ஜானகி ஆர்ஐபி அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள், இல்லைனா ஆர்ஐபி அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறதை தான் கணக்கெடு கொள்ளப்படும். ஏன்னா அவங்க ஆக்சுவலாக என்னென்னா நம்ம நேரில் தான் போய் அஞ்சலி செலுத்தணும் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை. இந்த இயற்கையில் நம்ம மனது, இறைவன் எல்லாருமே இருக்கிற மாதிரி நம்ம மனதார அவங்களுக்கு நல்லது நினச்சாவே எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐபி அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகையோட பெயர் வந்து ரசிகர்களுக்கு நன்றாக தெரிந்திருப்பது ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா சோசியல் மீடியா வந்து பயங்கரமாக வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் ஒரு திரைப்படம் ஒருவருடைய பெயரையே மாற்றி அந்த பெயர் தான் காலம் கடந்து அவருடைய அடையாளமாக மாறுவது அப்படிங்கிறது சினிமாவில் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன சவுக்கார், சவுக்கார்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஒரு தனித்துவமான கதையை கொண்டவர் தான் நம்ம பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி. 94 வயதான சவுகார் ஜானகி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் மருத்துவமனையில் அனுமதி பெற்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை பலனின்றி இப்போ காலமாயிருக்காங்க. இந்த நிலையில் தான் அவருடைய நீண்ட திரைப்பயணத்தையும் அவரது பெயருக்கு பின்னால் இருக்கும் ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து நினைவு கூர்ந்து பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் திருமணம், குடும்பம், குழந்தைகள் என அனைத்தையும் தாண்டி ஒருவர் தனது கனவை நோக்கி பயணிப்பது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் பல வருஷங்களுக்கு முன்பு, குறிப்பாக 1950களுக்கு முன்பாக திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் சினிமாவுக்குள் நுழைந்து கதாநாயகியாக மாறுவது என்பது மிகப்பெரிய விஷயம். ஆனால் அது சவுகார் ஜானகியின் வாழ்க்கையில் நடந்திருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருமணத்திற்கு பிறகும் நடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக பார்க்கப்படுது வருது. அவர் தனது இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகுதான் நடிப்பு உலகில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அப்போது அவருக்கு வயது 18 தானாம். குடும்ப வாழ்க்கையை தொடங்கிய பிறகு சினிமா வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு திரைத்துறைக்குள் நுழைந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் பெண் திருமணத்திற்கு பிறகு சினிமாவுக்கு வருவது மட்டுமல்லாமல் கதாநாயகியாக நடித்து முன்னணி நடிகையாக மாறியது சவுகார் ஜானகியின் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கிய அம்சமாக தாங்க பார்க்கப்பட்டு வருது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் படம் தெலுங்கில் வந்து உருவான சவுக்காரு. ஆக்சுவலாக அது தெலுங்கு படம், அதனால தான் அவங்க சவுக்காரு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ 1950 வெளியான இந்த படத்தில் அப்போது வளர்ந்து வந்த நடிகராக இருந்த என்.டி. ராமாராவுடன் சவுகார் ஜானகி நடிச்சிருக்காங்க. இதுதான் அவருடைய சினிமா வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய தொடக்கம்னே சொல்லலாங்க. அந்த முதல் படம் அவருக்கு சினிமா வாய்ப்பு மட்டும் கொடுக்கல, அவருடைய பெயரையே மாற்றிவிட்டது. படத்தின் பெயரான சவுகார் என்பதுக்கு பிறகு பின்னர் ஜானகியின் பெயருக்கு முன்னால் வந்து சேர்ந்தது. ரசிகர்களுக்கு, திரையுலகினருக்கும் அவரை சவுகார் ஜானகி என்று அழைக்க ஆரம்பித்தனர். சவுகார் என்ற பெயர் அவருடன் ஒட்டி கொண்டதற்கு இன்னொரு காரணமும் இருந்ததாக சவுகார் ஜானகி தனது பழைய பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. அவர் சினிமாவுக்கு அந்த காலத்தில் ஏற்கனவே வி.என். ஜானகி பிரபலமாக இருந்தார். குறிப்பாக எம்ஜிஆருடன் தொடர்புடைய ஜானகி அப்போது கதாநாயகியாக பிரபலமானவர். அதனால் 2 ஜானகிகளையும் குழப்ப வேண்டாம் என்று அவருடைய பெயருக்கு முன்னால் சவுகார் என்ற அடையாளம் பயன்படுத்துறதாக அவரே கூறியிருக்கார். ஸோ இப்படி ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பகிர்ந்திருக்காங்க. ஸோ உண்மையாலே ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்தணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் ஆர்ஐபின்னு டைப் பண்ணுங்கள். இவங்களோட படங்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குது, நினைவு கூர்ந்துக்கோங்க. ஏன்னா 40கள் 50கள் 50 வயசு 60 வயசு ஆனவங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட படங்கள் தெரியும். 1-2 படங்கள் வந்து நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணிங்கன்னா இதை பார்த்து இன்றைய தலைமுறைகள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.